அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கண்திருஷ்டி நீங்க எளிமையான பரிகாரம். இன்று நம்மில் பலருக்கு உள்ள பிரச்சனை கண்திருஷ்டி. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்ற நம் பெரியோர்களின் வாக்க மறந்துடக்கூடாது. இல்லாதவன் இருப்பவனை பார்த்து பெருமூச்சு விடுவதும், ஏக்க பார்வை பார்ப்பதும், கண்களால் கண்டு பொறாமைப்படுவதும் கண் பார்வை திருஷ்டி என்கிறோம். நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து, நம்முடைய சுமூகமான வாழ்க்கையை பார்த்து வெளியே பலரும் பொறாமப்பட்டு வாயை பழக்கிறார்கள். இதுவே நம்முடைய காரிய வெற்றிக்கு பெரிதும் தடைக்கல்லாக இருக்கிறது. அது மட்டுமின்றி காரணமே இல்லாமல் உங்கள் வேலை இடத்துல பிரச்சனையா, வீட்டில் சலசலப்பு, எடுக்கும் வருமானம் திடீர் செலவுகளுக்கு கரைகிறதா? இதற்கு காரணம் கண்திருஷ்டி தாங்க. நம்ம நல்லா இருந்தால் 4 பேர்த்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, சிலர் கண்திருஷ்டி நம்பவே மாட்டாங்க. சில விஷயங்கள் நம்மால் பார்க்கவே முடியாது. உதாரணம், சவுண்ட் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், ப்ளூடூத் வேவ்ஸ், இன்டர்நெட் வேவ்ஸ். ஆனால் இதெல்லாம் வேலை செய்வது அல்லவா? அதுபோல தாங்க கண்திருஷ்டியும் ஒருவரின் மனதில் இருந்து வெளியேறும் ஒரு வகை நெகட்டிவ் வேவ். அதை நம்மால் பார்க்க முடியாது. அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கதாங்க முடியும். சரி, கண்திருஷ்டி நீங்க பல வழிகள் இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த வழியை ஒன்றை நான் உங்களுடன் இன்று ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த திருஷ்டி முறை பலரும் அறிந்ததே. சரி, இதை எப்படி செய்வது என்று பார்ப்போம். முதலில் ஒரு வெள்ளை நிற கயிற்றில் நுனிப்பகுதியில் ஊசியை நுழைக்கவும். நூலின் மற்றொரு பகுதியை ஒரு சிறு கரி துண்டை கட்டவும். பின் ஊசி நுழைந்த பகுதியை ஒரு பச்சை எலுமிச்சை காயின் நடுவே சொருகி எலுமிச்சை பழத்தை கீழே இறக்கவும். இப்போது உங்கள் நூலில் முதல் கரி துண்டு, பின் எலுமிச்சை பழம் என்றிருக்கும். பின் 7 பச்சை மிளகாயை ஒன்றன் பின் ஒன்றாக ஊசியின் மூலம் கயிற்றில் கோர்க்கவும். கோர்த்த பின் ஊசியை வெளியே எடுத்து அந்நூலை அப்படியே வீட்டின் வாசலுக்கு நேரே வெளியே மாட்டவும். இவ்வாறு செய்த பின் உங்களுக்கு அவகாசம் 1 வாரம். இந்த கரி, பச்சை எலுமிச்சை மற்றும் 7 மிளகாய்களின் சிறப்பினை பார்ப்பீர்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை இதை மீண்டும் மாற்றிவிட வேண்டும். இப்படி செய்கையில் வீட்டிற்கு வரும் கண்திருஷ்டியும் கொடிய விஷப்பூச்சிகளும் தடைப்பட்டு வெளியே சென்றுவிடும். கலற்றிய காயை கண்டிப்பாக ஓடும் நீரில் போட்டுவிடவும். கலற்றிய காய்களை மீண்டும் வீட்டினுள் கொண்டு வரக்கூடாது. புதிய நூலில் மீண்டும் கோர்த்து வெள்ளிக்கிழமை அன்றே கட்டவும். இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக இம்முறையை பின்பற்றுங்கள். மேலும் வழிபாடு சம்பந்தமான வீடியோக்களுக்கு சேனலை கண்டுகளிக்கவும்.